வணக்கம் நண்பர்களே. பெப்பர் சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வானலை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலையெல்லாம் போட்டுக்குங்க. அது பொரிஞ்சு வந்த உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா அதை வதக்கிக்கிங்க. வதக்கி வந்த பிறகு வெங்காயம் போடுங்க. வெங்காயம் போட்டுட்டு அதை ஃபுல்லாக வதங்க விடாத, பாதி பதம் வந்த பிறகு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் போடுங்க. மிளகாத்தூள் போட்டுட்டு அதுவும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போடுங்க. மஞ்சத்தூள் போட்டு அதையும் மஞ்சத்தூளும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். நல்லா ஒன்று சேர வர வரைக்கும் வதக்கிக்கணும். வதங்கின பிறகு கரம் மசாலா கொஞ்சோண்டு போடுங்க. ரொம்ப போட்டுறாதீங்க, அது கசக்கும். கொஞ்சமாக போட்டுங்க, அப்போ தான் வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா ஒரு கிரேவி பதத்துக்கு வர வரைக்கும் வர்றாப்புல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சிக்கனை கழுவி இதுக்கு முன்னாடி கொஞ்சம் கருவேப்பிலை கூட வாசனைக்கு போட்டுக்கலாம், இல்லாட்டி கொத்தமல்லி தழை கூட போட்டுக்கலாம், அது கடைசியில் கூட தூவிக்கலாம். இப்போ வந்து சிக்கனை கழுவி நல்லா கழுவிக்கிங்க. சிக்கன் வந்து கவுச்சி ஸ்மெல் போகிற அளவுக்கு கழுவிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணுன்னா, அரிசி கழுவின தண்ணியை இதில் ஊற்றி வச்சுக்கணும். ஊற்றி கொஞ்சம் நேரம் கழித்து சிக்கனை போட்டோம்னா இந்த கவுச்சி ஸ்மெல் இருக்காது. அந்த உங்கள்கிட்ட அரிசி கழுவின தண்ணி இல்லைன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, எலுமிச்சம்பழம் இருக்குல்ல, அந்த சாறு கொஞ்சம் ஒரு அரை மூடி புழிஞ்சு விட்டு கொஞ்சம் கறியை ஊற வச்சுட்டு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் கழித்து இதில் சேர்த்தோம்னா கவுச்சி ஸ்மெல் இருக்காது. அதுக்கப்புறம் மிளகு ஜீரகத்தை அம்மியில் வச்சு நல்லா நுணுக்கிக்கிங்க, இல்லாட்டி மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கிங்க நைஸாக பவுடராக. அரைச்ச பிறகு இதை இந்த கறி வெந்து வரும்போது இதை தூவி விடுங்க. நல்லா தூவி விட்டு நல்லா சிக்கன் வெந்த பிறகு இந்த கிரேவி பார்த்துக்கு நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பை அணைச்சிட்டு நம்ம எடுத்து கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு எடுத்து சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். குழம்பாவும் இட்லி, சப்பாத்தி, சாதம் இது கூடலாம் சேர்த்து சாப்பிட்லாம். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.